இந்த பதிகத்தை எடுப்போம். இது திருநாவுக்கரசருடைய பதிகம் திருப்புவனம். அந்த தொடக்க பாடலை சொல்லுங்க. வடிவேறு திரிசூலம். வடிவேறு என்ன? வடிவேறு வடிவேறு திருசூலன் தோன்றும் தோன்றும் வளர்ச்சடைமை மதியம் தோன்றும் அந்த பாட்டு தானே என்ன? அது எந்த இடத்துல ஐயா வருது? கோயில் திருப்புவனம் வருகுது, பதிகத்திலேயே வருகுது பாருங்க. ஓ ஓ நான் மற்ற பிரியருக்கு எடுத்து விட்டுருக்கிறது அதெல்லாம் கிடக்குது. இது 6ஆம் திருமுறை வருது திருப்புவனமும். வடிவேறுவா இருக்க வேணும்னு நினைக்கிறேன். வடிவேறுக்கு வருது இல்ல. சரி, அப்ப போட்டுருக்காங்க திருவிழிமலை வடியண்டே பாப்பம் பாருங்க, பாப்பம் சொல்ல தேடினா தானே. வடி ஏறுதான், வடி வேறு இல்ல, வடி ஏறு. சரி ஐயா. ஆனா அந்த புத்தகத்துல போன்ல எல்லாம் வேறு வேறுன்னு தான் போட்டிருக்கு. இல்ல, வடி ஏறுதான் நானும் படிச்சு பழக்கம். சரி ஐயா. பாடபேதம் இருக்குதோ தெரியாது, ஆனா வடி ஏறுன்னு தான் இருக்குது. சரி, இப்ப இத பாப்போம். எங்கட சிவா அதுல படிச்சோம் கூட திருவிழிமலையில திருத்தாண்டம் படிச்சோம். வந்துட்டுதா? வரே இல்லையா? வந்துட்டு ஐயா. வடியேறு திரிசு, இதான் அந்த பாட்டு. இது அப்பர் சுவாமிகளுடைய பாட்டு. முந்தைய இந்த பாட்டு பார்த்து இருக்கிறோம், ஞாபகம் இருக்குதா? அந்த சுவாமி கிட்ட எல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லுவீங்க? வேற என்னத்துக்காக பார்த்தோம்? இது என்ன சந்தர்ப்பங்கள்ல இதை பார்த்தோம்? இதை பார்க்க என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? அந்த சுவாமியோட தோற்றத்தை குறிக்குது தானே ஐயா? ஆமா, என்ன தோட்டம்? சுவாமி ஞான காட்சி, ஞான காட்சி, ஞான காட்சி, யோக காட்சியும் ஞான காட்சியும் வந்து முந்தி பார்த்தினாங்க. யோக காட்சி என்றது தூரத்துல நடக்கிறத இங்கே இருந்து பார்க்கிறது, அது யோக காட்சி. சமாதியால் மலங்கள் வாட்டி பொருந்திய தேசகால இயல்பகல் பொருள்கள் எல்லாம் இருந்து உணர்கின்ற ஞானம் யோக நெல் காண்டலாமே. சிவஞான சித்தியர். இருந்த இடத்துல இருக்கிறோம், யோகத்துல சமாதி வரைக்கும் போயாச்சு. என்னுடைய மலங்கள் ஆணவமல தடிப்புகள் நல்லா வாட்டி வதங்கி ஒடுங்கிட்டுது. இன்னும் இருக்குதான், ஒடுங்கிட்டுது. இப்போ எங்களுக்கு தெரியும், தூரத்துல நடக்கிறதெல்லாம் தெரியும், தூரத்துல நடக்கிறதெல்லாம் தெரியும். இப்ப நடக்கிறது மட்டுமல்ல, இனிமேல் நடக்க போறதும் தெரியும், நடந்து முடிந்ததும் தெரியும். இது யோக காட்சி. புராணங்கள்ல இந்த இது வரும். சூதன் ஒளி மாலை களி கோவை சொல்லே என்று சம்பந்தர் படிப்பார். புராணங்கள் எல்லாம் பல பேர் எடுத்துக்கொள்றதில்லை. இப்ப எல்லாம் எத்தனையோ விளக்குறாங்க. நாங்கள் எல்லாம் வேதம் வேண்டாம் என்று விளக்குறாங்க, சமஸ்கிருதம் வேண்டாம் என்று விளக்குறாங்க, புராணம் வேண்டாம் என்று விளக்குறாங்க. அப்படியே போனா ஒன்றுமே மிஞ்சாது. சம்பந்தர் சொல்கிறார், சூதன் ஒளி மாலை களி கோவை. சூதன் என்பது சூதமாமுனிவர் சொன்ன நதனாரர் உள்விடு நந்தி தந்திட சிவபெருமான் தான் தார. கோதிலாசனற்குமர முனி சொல்ல, அவர் வந்து நல்லா இருக்கும் சொல்லக்க, அதுல சனற்குமர முனிவர் நால்வரோட சனோட அங்கால சொல்றார். வாதரா என முனி வகுப்ப, வேத முயாசர் தான் அதை எழுத்தால் எழுதி 18 புராணங்களை வகுக்க. சூத மாமுனி ஓதியது மூவாறு தொல்கதை. சூதர் முனிவர் சொன்ன 18 புராணங்கள். அந்த புராணங்கள் எல்லாம் வரும். என்ன வரும்? அங்க தேவலோகத்துல இந்திரன் இருந்தார், அங்க நடன காட்சி நடந்து கொண்டிருந்தது. துருவாச முனிவர் வந்தார், சிவப்பிரசாதமாக பூவையோ மாலையோ கொண்டு வந்தார். இந்திரன் அந்த நடன காட்சியிலே லயித்திருந்தான். துருவாசர் வந்ததை வரவேற்கவில்லை.
அவர் இந்த பிரசாதத்தை கொடுக்கவன் யானை மேல் இருந்தபடியே அதை ஒற்றை கையால் வேண்டி யானையின் மத்தகத்திலே வைத்தான். யானை வேற அந்த சொல்றத சேர்ற கூட்டம் உண்டு. யானை வேற அந்த அந்த மயக்கத்துல இருந்தது. அது தும்பி கையாலே அந்த பூமாலை எடுத்து காலுக்க போட்டு மிதித்தது. துர்வாச முனிவர் சபித்தார். இதெல்லாம் யார் பார்த்தது? எல்லாம் இப்படிப்பட்ட யோக காட்சிகளினால கண்டு அவர்கள் எழுதியது. மாணிக்க வாசகர் அண்ட பகுதியின் உண்டை புறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றெனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இந்த தோட்டத்தை பற்றி சொல்றேன். 13.7 பில்லியன் இயர்ஸ் ago ஒரு பிக் பேங் கொண்டு நடந்து இந்த உலகம் வெடித்து இப்படி தோன்றியது. எண்ணற்ற கோளங்கள் வெடித்து சிதறி பறந்தன. இன்னும் பறந்து கொண்டே இருக்குது. எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் விரிந்து கொண்டே இருக்குது. இது இப்பதான் தெரியும் எங்களுக்கு. ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் எல்லாம் சொன்ன பிறகு அதை அப்பவே என்ன சொன்னார்? உண்டை புறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி. அளவிட முடியாது. இன்ஃபினிட். ஒன்றெனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இப்படி கோடிக்கணக்கில் அண்டத்தொகுதி இருக்கின்றது. சயின்ஸுக்கு இப்ப கொஞ்ச நாளாத்தான் தெரியும். 100 வருஷம் கூட ஆயிரம் அதை கண்டுபிடிச்சு. கோடிக்கணக்கில் அண்டத்தொகுதி இருக்கின்றது. அதுவும் அண்டத்தொகுதி விரிந்து கொண்டு எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் என்றதும் இப்பதான் வந்தது. இதே அப்பவே அவர் கண்டு சொல்றாரு. இதெல்லாம் யோக காட்சி. ஞான காட்சி என்றால் எங்கும் இதிலும் இறைவனை காணல். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார். பதார்த்தங்கள் பாரார். எங்கும் சிவம், சிவமயம். எங்கும் திருநட்டம், எங்கும் சிதம்பரம், எங்கும் சிவனருத்தன் விளையாட்டதே என்று பார்த்தோம். எல்லா இடத்திலும் அவர்தான். அந்த காட்சியில அனுபவித்து பாடின பாடல்கள்ல ஒன்றுதான் இது. இதுல இறைவனை எங்கும் காணுகின்றார். எல்லா இதுலையும் காணுகின்றார். அந்த காட்டு பாடிங்க பாப்போம். இனி வடியேறு. திருச்சிற்றம்பலம். வடியேறு திரிசூலன் தோன்றும் தோன்றும் வளர்சடை மேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வன் குழைத்தோடு கலந்து தோன்றும் இடியேறு கழிற்றுருவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இலங்கித் தோன்றும் பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தெம் புனிதனார்க்கே. திரிசூலம் தோன்றும், இளமதியம் தோன்றும் சடை மேலே. கடி என்பது வாசனை பொருந்திய கடியேறு கமல். கொன்றை கண்ணி. கொன்றை கண்ணி என்பது மாலைகளில் உண்டு. தோன்றும். காதில் வெண் குலை தோடு கலந்து தோன்றும். ஒரு பக்கத்துல குலை, ஒரு பக்கத்துல தோடு. இடியேறு களிற்று உருவை போர்வை தோன்றும். முடி போன்ற புலியுடைய யானையினுடைய தோல் போர்த்த போர்வை. எழில்திகளும் திருமுடியும் இலங்கி தோன்றும். முடி பிஞகன் என்று பெயர். அவருடைய திருமுடி சடை கோலமே தனி ஹேர் ஸ்டைல். அது தோன்றும். பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும். பொடி என்பது இங்கே திருநீட்டுப்பொடியை. திருநீட்டுப்பொடியை பூசி இருக்கின்ற அந்த திருமேனி பொலிந்து தோன்றும். பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனர்க்கே. பொழில்களால் சூழப்பட்ட திருப்புவனத்தில் இருக்கிற எங்களுடைய புனிதருக்கு என்று முதலாவது பாட்டு சொல்லுது. அவங்க கண்டு பாடினாங்க, நாங்க பாடி காணுவோம். அதுதான் ரெண்டு வித்தியாசம். அவங்க கண்டு பாடினாங்க, நாங்க பாடி காணுவோம். திருச்சிற்றம்பலம். ஆனாகி பெண்ணாய வடிவு தோன்றும் அடியவர்கட்காரமுத மாகி தோன்றும். ஊனாகியூர் திரிவா நாகி தோன்றும். ஒற்றைவன் பிறை தோன்றும்.
செற்றார் தம்மேல் சேனாக வரைவில்லா லெரித்தல் தோன்றுஞ் செத்தவர் தம்மெலும்பினாற் செறிய செய்த பூணானு மறைஞானும் பொலிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. திருச்சிற்றம்பலம். ஆனாவே பெண்ணாய வடிவு மாதுருபாகர் அடியவர்க்கு ஆர் அமுதமாகி தோன்றும். அமுதம் என்றால் என்ன? எட்டர்னிட்டி, பிறவா பெருநிலை, இளமிசை நீடு வாழ்வார் என்று சொன்னார். இளமிசை நீடு வாழ்வார், அந்த மாதிரி எட்டர்னிட்டி, மரணமில்லா பெருவாழ்வு, முத்தியத்தான் சொல்றேன். அடியவர்க்கு ஆரம்பதாம் ஊனாகி ஊர் திரிவானாகி தோன்றும். ஊன் என்பது என்ன? உணவு. ஊன் என்பது உணவு. 2 சொல்லி என்ன போட்டா மாமிசம், 3 சொல்லி என்ன போட்டா உணவு. உணவாகவும் உணவுக்காக பிச்சையிட்டு ஊரூராக திரிபவனாகவும் தோன்றும். ஒற்றைவன் பொறை தோன்றும். கற்றார் தம்மேல், கற்றார் என்றால் அவரை பணியாதவர்கள், அன்பில்லாதவர்களாகிய அந்த முப்புறத்து அவுணர்களுக்கு சேனாக வரை வில்லால் எரித்தல் தோன்றும். வரை என்பது மலை, மேரு மலையை எடுத்து அப்படியே வளைச்சு அந்த முப்புறங்களையும் எரித்தல் தோன்றும். அப்படியே அந்த காட்சி திருப்பி வருது கண்ணிலே அவருக்கு, முப்புறம் எரித்தது. செத்தவர்தம் எலும்பினால் செறிய செய்த பூணானும் அரைஞானும் பொலிந்து தோன்றும். எலும்பு மாலை அணிந்திருக்கிறார், அரையிலேயும் அணிந்திருக்கிறார், எல்லாம் தோன்றும். செத்தார்தம் எலும்பணி என செத்தாரிலும் பணிவாண்டிருக்கேரி வரும். பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. பொழில்களால் சூழப்பட்ட திருப்பூவனத்தில் இருக்கிற என்னுடைய புனிதருக்கு. அடுத்தது கலந்து தோன்றும் கவின் மறையோர் நால்வர்க்கு நெறிகளன்று சொல்லாக சொல்லியவா தோன்றும் தோன்றும் சூழறவும் மான்மறையும் தோன்றும் தோன்றும் அல்லாத காலனை முன் அடர்த்தல் தோன்றும் ஐவையார் நினைவார் அமர்ந்து தோன்றும் பொல்லாத புலால் எலும்பு பூனா தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. கல்லாலின் நிழல் கலந்து தோன்றும். கல்லாலனத்துக்கு கிளைவர் இருக்கிற காட்சி தெரியும். கவின் மறையோர் அழகான வேதங்களை ஓதுகின்ற வேதியர்கள், நால்வர்க்கு 4 முனிவர்கள், சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமரர், நெறிகள் அன்று அறம்பொருள் இன்பம் வீடென்க 4 நெறிகளையும் சொல்லாக சொல்லியவா, வார்த்தைகளிலே சொல்லிய அந்த காட்சி தோன்றும் தோன்றும். சூழரவும் மான்மறையும் தோன்றும் தோன்றும். பாம்பு அணி, அரவுண்டது பாம்பு, மான் கன்று ஒரு கையில வச்சிருக்கிறார், அது தோன்றும். அல்லாத காலனை முன்னடர்த்தல் தோன்றும். காலனை காலால் உதைத்த திருக்கடவுர் காட்சி கண்ணில தெரியுது. ஐவகையால் நினைவார்வால் அமர்ந்து தோன்றும். இது ஐவகையால் நினைவார்ன்றதை பார்க்க வேணும். ஐவகை என்று போட்டிருக்கிறார், என்னென்று பார்ப்போம். பொல்லாத புலால் எலும்பு பூனாய் தோன்றும். பூனண்டா அணிகலம், நீக்கத்தக்க வெறுக்கத்தக்க இந்த ஊன் மாமிசன் உடைய அந்த எலும்புகளை இவருக்கு அணிகலனாக தோன்றும். பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. ஐவகையால் நினைவார்வாள் என்றதை என்னென்று பாருங்க, என்ன சொல்லி இருக்கிறார் என்று. அது அபிஷேகத்தை குறிக்குதாயா? நெய்யும் அதான் நான் யோசித்தான், ஐவகையால் நினைவார்வாள் என்று போட்டிருக்குது, பார்ப்போம். ஐவகை நிறத்தோடு விரும்பி வளர்ந்த காட்சி. ஐவகை நிறம் ஐவகை 5 நிறம். அவை படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல் 5 இயற்றும் ஆற்றல்களை குறிக்கும். இவ்வகை ஆற்றல்களை ஒருங்கு நிற்கும் இடத்து ஈரசானம், தற்புடன், அகோரம், பாமதேவம், சத்தியோசாதம் என்று 5 திருமுகங்களாய் நிற்கும்.
தனித்தனி பிரிந்து நிற்குமிடத்து மனோன்மணி மகேஸ்வரி உமை லக்குமி வாணி என்னும் தேவையராய் நிற்ப இறைவனும் அவைகளை உடைய சதாசிவன் மகேஸ்வரன் ருத்திரன் மால் அயன் தேவர்களாய் நிற்பன் அமர்தல் விரும்புதல் மேற்கூறிய உண்மையெல்லாம் உணர்வுகளையே மெய்யுணர்வுடையாராயின அவரிடம் இறைவன் அருள் மிகச் செய்யான் என்று எழுதியபடி 5 எல்லாத்துக்கும் போட்டாச்சு. ஐந்தொழில் பஞ்ச பிரம்மம் என்று சொல்றது. பஞ்ச பிரம்மம். பஞ்ச பிரம்மம் என்றா என்னென்ன பஞ்ச பிரம்மம்? பிரம்ம விஷ்ணு உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன். பஞ்ச பிரம்மம். பஞ்ச சக்திகளும் பெறும். பிரம்மாவுக்கு வாணி, விஷ்ணுவுக்கு லக்குமி, உருத்திரனுக்கு ரௌத்ரி உமை, மற்றது மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரி, சதாசிவனுக்கு மனோன்மணி. பஞ்ச சக்திகள், பஞ்ச பிரம்மம், பஞ்சகிருத்தியம், படைத்தல் காத்தல் அழைத்தல் மறத்தல். இந்த 5 வகை 3ஐயும் பார்த்துட்டோம். 5 வகை பஞ்ச பிரம்மம், 5 மூர்த்தி, 5 தொழில், 5 இது. இந்த வகையால் நினைந்து பார்ப்பவர்களுக்கு அமர்ந்து தோன்றும். அப்ப 5 வகையாக இருக்கிற மூர்த்தம். எங்களுக்கு அந்த புதுக்க வேண்டி இருக்கிற இடத்துல முன்னால் ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தை பார்த்தா நல்லா இருக்கு. ஒரு மரம் 1 போய் 2 கட்டு வரும், 2 3 வரும், 3 பிறகு 5 வரும், 5 பிறகு 9 வருது. நான் சொல்றது அது பிரம்ம விருட்சம். 1 வந்தது பிரம்மம் சிவம், அதுல இருந்து 2 வந்தது சிவன் சக்தி. ஒன்றவன் தானே 2வன் நின்னருள், 3 வந்து பிரம்ம விஷ்ணு ருத்ரன் அல்லது இச்சாகிரியா ஞானா சக்தி கண்ணும் சொல்ல. பிரம்ம விஷ்ணு ருத்ரன். 5 என்பது பஞ்ச பிரம்மம். பிரம்ம விஷ்ணு உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன். அது இச்சாகிரியா ஞான சக்திகளுக்கு கூட வர்றதாயும் எடுக்கலாம், அல்லது பிரம்ம விஷ்ணு உருத்திரன் 5ஆக விரிந்ததாயும் எடுக்கலாம். 9 என்பது நவந்தர் வேதம். கரணாதம் பரவிந்து, அபரணாதம் அபரவிந்து 4 அருவம், சதாசிவம் அருவுருவம், பிரம்ம விஷ்ணு உருத்திரன் மகேஸ்வரன் உருவம் 9. அப்படி 9ஆக விரிந்து வரும். 5 வகையால் நினைவார்பால் அமர்ந்து தோன்றும். அடுத்தது கொல்லாத புலால் எலும்பு பூனாய் தோன்றும். அது பார்த்துட்டோம். அடுத்தது படை மெலிந்த மழுவாளும் மானும் தோன்றும். 12 கையுடைய பிள்ளை தோன்றும். நடமலிந்த விடையோடு கொடியும் தோன்றும். நான் மறை நொலி தோன்றும். நயனம் தோன்றும். நடைமலிந்த கோவணமும் கீழும் தோன்றும். மூரல் வெண் சிரமாலை யுலாவி தோன்றும். புடை மெலிந்த பூதத்தின் பொலிவு தோன்றும். பொழில் திகழும் பூவணத்தம் புனிதனார்க்கே. மழு கண்டது ஆயுதம். அது ஆயுதம், வாழ். படை மெலிந்த மழு வாழும் மானும் தோன்றும். 12 கையுடைய பிள்ளை தோன்றும் முருகன். நடை மெலிந்த விடையோடு எருது கொடியும் தோன்றும். எருது கொடி, எருது வாகனம், எருது கொடி. நான் மறையின் ஒளி தோன்றும். 4 வேதங்களுடைய ஒளி. நயனம் தோன்றும் முக்கண்கள். உடை மெலிந்த கோவணமும் கீழும் தோன்றும். கீழ் என்பது கீழே அடிகிற துண்டு. உரல் செஞ்சிடமாலை உலாவி தோன்றும். புன்முறுவல் சிரித்துக் கொண்டிருக்கிற வெண்தலை மாலை தோன்றும் தலையில. உடை மெலிந்த பூதத்தின் பொலிவு தோன்றும். பூதஞ்சூல பொலிய வருவர் புலியின் ஒலித்தோளார். புலியின் நுரிதோலர். பூதஞ்சூழ பொலிய வருவர். புடை சூழ்ந்த பூதத்தின் பொலிவு தோன்றும். பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. 5வது மயிலாகும் தன்னடியாற்றலும் தோன்றும். மாசிலா புன்சடமேல் மதியம் தோன்றும். இயல்பாக விடுவிச்சை ஏற்றல் தோன்றும். இருங்கடல் நஞ்சுண்டிருண்ட கண்டன் தோன்றும். கயல்வாய கடுங்கல்லுளி கங்கை நங்கை 1000 முகத்தினோடு வானில் தோன்றும்.
புயல்வாயச் சடைவிரித்த பொற்பு தோன்றும் பொழுதிகளும் பூவனத்தம் புனிதராக்கே. மயலாகும் மயலண்டா மையல் கொள்றது, அன்பு கொள்றது. அன்பு தன் அடியார்க்கு அருளும் தோன்றும். தன் மீது மையல் அன்பு கொண்ட அடியார்களுக்கு அருள் செய்கின்ற திறமும் தோன்றும். மாசிலா குற்றமில்லாத அழுக்கில்லாத புன் சடை மேல் மதியம் தோன்றும். தாழ்ந்த சடையின் மேல மதியம். மதியன்றது சந்திரன். இயல்பாக இடுபிச்சை ஏற்றல் தோன்றும். பிச்சை ஏற்கிறது. இருங்கடல் நஞ்சுண்டு இருண்ட கண்டந்தோன்றும். ஆலகால விடத்தேர்ந்தின காட்சியின் திருமறை நீலக்கண்டமும் தெரியும். கயல் பாய கடுங்கல் உளி கங்கை நங்கை ஆயிரமா முகத்தினொடு வானில் தோன்றும். மேலிருந்து கங்கை இறங்குறார். சும்மா அந்த மாதிரி இறங்குது கங்கை மேலே இருந்து. ஆயிரமா முகத்தினோட ஆயிரக்கணக்கான முகங்களுடையதாக ஆர்ப்பரித்து வருகின்ற ஆகாச கங்கை. இப்பதான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அங்க ஒரு பெரிய ஒரு நீர்க்கோளம் ஒன்று இருக்குதான். பெரிய ஒரு நீர்க்கோளம் ஒன்று இருக்குதான். அது அந்த நீர்க்கோளத்தில் இருக்கிற நீருண்ட அளவு எங்களுடைய அவ்வளவு சமுத்திரங்கள் நீரை விட எத்தனையோ மடங்கண்டு போட்டிருந்தாங்க. பேஸ்புக்லயே அதை பகிர்ந்தாங்க. அப்ப அங்கெல்லாம் கங்கையெல்லாம் இருக்குன்றது உண்மை. ரெண்டாவது எங்களுக்கும் பிருத்திவி தத்துவம் மாதிரி அங்கால அந்த வாட்டர் நீர் தத்துவத்து உலகங்களும் இருக்குன்னு இருக்குத்தானே, அக்கினி உலகங்கள் இருக்கு. அப்ப கங்கை ஆர்ப்பரித்து வரைக்கே சிவபெருமான் என்ன செய்கிறார், அந்த கங்கை அப்படியே இறங்கினால் துளைஞ்சு தன்னுடைய சடையை விரித்து விடுறார். கங்கை வந்து அதுல மாட்டுப்பட்டது, அவ்வளவுதான். பட்டு அடங்கியாச்சு. புயல் வாய சடை விரித்த பொற்பு தோன்றும். சடைய விரிச்சுட்டு இருக்கிறார். ரவிவர்மா இதுக்கு ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கிறார், தேடி பார்த்தா தெரியும். சிவபெருமான் இப்படி தடையை விரிச்சு கொண்டிருக்க கங்கை இறங்குறது. அப்படி வந்த சடையில பிறகு அவருடைய எல்லா சடைகள்ல இருந்து ஒரு சடையை எடுத்து விட்டாரா, அதால வளைஞ்ச கங்கை தான் இன்றைக்கு இங்க ஓடிக்கொண்டிருக்கிற கங்கை. அந்த பற்பு தோன்றும் பொழுதிகளும் பூவனத்தும் அற்புதம். முழுதும் விழுந்தா உலகமொழி. அடுத்தது பாராளி வட்டத்தால் பரவியிட்ட பன்மலரும் நரும்புகையும் பறந்து தோன்றும். சீராளி தாமரையில் மலர்கள் என்ன திருத்திய மாநிறத்த சேவடிகள் தோன்றும். ஓராளி தேருடைய இலங்கை வேந்தன் உடல் துணித்த இடர்பாவம் கடிப்பித்தன்று. போராளி முன் இந்த பொத்து தோன்றும். பொழில்களும் பூவனத்தம் புனித நாட்கே. பேராளி வட்டத்தார் இந்த உலகமெல்லாம் இருந்து வழிபடுகிற ஆட்கள் பரவி இட்ட பன்மலரன் நரம்புகையும் பிறந்து தோன்றும். எல்லாரும் கும்பிடுற தூவ தீபங்கள் பூக்கள் எல்லாம் அங்க தோன்றும். தெரியுமோ, மகாபாரதத்துல காட்சி வரும். கைலைக்கு போறார்கள், அர்ஜுனனை கூட்டிக் கொண்டு போய்க்குள்ள கைலையில சிவபெருமானுடைய காட்சியை காட்டா போற வழியிலேயே அவங்க வண்டில பூக்கள் கொண்டு கொட்டிக்கணும். என்னன்னு கேட்டா பீமன் செய்த சிவபூசை பூக்கள் என்று சொல்லி நம்ம சிவகணங்கள். பீமன் எந்த காலத்துல சிவபூஜை செய்தவன் நான் காணவே இல்லை என்று அர்ஜுனன் தான் ஒவ்வொரு நாளும் சிவபூஜை செய்கிறது. இவன் மனத்தால எல்லா மலர்களையும் பார்த்து எல்லாம் சிவத்துக்கு என்றுட்டு போவான் அவன். அப்படி அது மாதிரி மனத்தாலே அர்ப்பித்தல். அதே மாதிரி இந்த உலகத்தார் எல்லாரும் விட்ட பூக்கள் புகைகள் எல்லாம் அங்க தெரியுது சிவபெருமானிட்ட பாக்கை. சீர் ஆளி தாமரையின் மலர்கள் என்ன திரிந்தியமா நிறத்த சேவடிகள் தோன்றும். தாமரையின் பூக்கள் போல சிவந்த சேவடிகள். சேவடிகள் என்றா சிவந்த அடிகள் தோன்றும். ஓராளி தேருடைய இலங்கை வேந்தன் உடல் துணித்த இடர்பாவம் கிடைப்பித்தன்று. போராளி முன்னீந்த பொற்பு தோன்றும். இது என்ன சொல்ற ராவணனுக்கு? ராவனுடைய தேருக்கு ஒரு சக்கரமா தெரியல, பார்க்க வர தேருடைய சூரியனுடைய இதுக்குத்தான் ஒரு சக்கரம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓராளி தேருடைய இலங்கை வேந்தன் உடல் துணித்த இடர்பாவம் கெடுப்பித்து அன்று போராளி முன்னீந்த பொற்பு தோன்றும். ராவணனுக்கு அருள் செய்ததை சொல்றாரா, ராமனுக்கு அருள் செய்ததை சொல்றாரா? என்ன இலங்கை வேந்தன் வந்துட்டு தானே ஐயா? இலங்கை வேந்தன் ராவணன் உடல் துணித்த இடர்பாவம் கெடுப்பித்து.
என்றால் அவனை கொன்ற பிரம்மஹத்தி தோஷம் போக்கின ராமருக்கா, அல்லது அவனுடைய உடலை அடர்த்து அமர்த்தி அவனுக்கு என்னடா போராளி முன்னி இந்த ராவணனுக்குத்தான் அவர் வாள் கொடுக்கிறார். சங்கரன் கொடுத்த வாள் கொண்டு இருக்குது. ராமனுக்கு ஆயுதம் கொடுத்ததை நான் பார்க்கையில அப்ப இந்த பொழுதுகளும் பூவனத்தம் புனிதனார்க்கே ஒப்பற்ற சக்கரங்களுடைய போராளி தேர் ஒப்பற்ற சக்கரங்கள். அதுக்கு மிக ஒரு சேர் அல்ல. உடலை அழித்த திருமாலுடைய துன்பந்தன் தீவினையை போக்கி அவருக்கு சக்கரம் வழங்குற முன்னுக்கு பின்னால சரி. போராளி தேருடைய இளங்கவேந்தரண்டா ஒற்றை ஈச்சல் அல்ல, ஒப்பற்ற சக்கரங்களை உடைய அந்த தேருடைய இளங்கவேந்தனுடைய உடல் துணித்த பாவ இடர்கெடுப்பு அவருடைய பிரம்மஹத்தி தோஷம் போகும்படியாக அன்று ராமருக்கு அருள் செய்தவர். அவனுக்கு போராளி முந்தி முந்தி திருமாலாக இருக்கும் பொழுது அவர் கண்ணை இழந்த மாலுக்கு சக்கரமான பொற்பு தோன்றும். அதுவும் தெரியுது. எத்தனை காட்சிகளை விட்ட கண்ணில தெரியுது பாருங்க. திருநாவுக்கரசர் சுவாமிகளுக்கு. அடுத்தது நடியாற்றருள் புரிந்த தகவு தோன்றும் சதுர்முகனை தலையுரித்த தலையறிந்த தன்மை தோன்றும் மின்னனே உன்னிடையாள் பாகந்தோன்றும் வேளத்தின் ஒரு விரும்பி போர்த்தல் தோன்றும் துன்னிய செஞ்சடை மேலோர் புனலும் பாம்பும் தூயமாமதியுடனே வைத்தல் தோன்றும் பொன்னைய திருமேனி பொலிந்து தோன்றும் பொன்னனைய திருமேனி பொலிந்து தோன்றும் பொழுதிகளும் புவனத்தம் புனித நாட்கே தன்னடியார்க்கு அருள் புரிந்த தகவுந்தோன்றும் அடியவர்களுக்கு அருள் செய்த எத்தனையோ தன்மைகள் தெரியுது. சதுர்முகனை தலையறிந்த தன்மை தோன்றும் ஐந்தலையுடைய பிரம்மனுடைய ஒரு தலையே கிள்ளின பிரமண மதித்தடா பங்கஜாசம் ஒருதலை கிள்ளியே ஒளிந்தவானவர் தன்மை தோன்றும் மின்னனையன் உன்னடையால் பாகந்தோன்று உமாதேவிய சிறிய இடை சிற்றிடை மின்னலை போன்ற இடை இருக்குதோ இல்லையோன்னு தெரியாது, தோன்றும் தோன்றாம போகும். மின்னனையன் உன்னடையால் பாகந்தோன்றும் வேளத்தின் உரி விரும்பி போர்த்தல் தோன்றும். வேளம் என்பது யானை. துண்ணிய செஞ்சடை மேலோர் புனலும் பாம்பும் தூயமா மதியுடனே வைத்தல் தோன்றும். சடையில புனல், கங்கை, பாம்பு, சந்திரன் இவற்றை வைத்திருத்தல் தோன்றும். பொன்னனைய திருமேனி பொலிந்து தோன்றும் பொன்னார்மேனியனே புலி தோலை அரை கசைத்து பொன்னார் மேனியன் பொன் போன்ற மேனி பொன்னனைய திருமேனி ஒளிந்து தோன்றும் பொழுதிகளும் பூவனத்தம் புனிதனார்க்கே. அடுத்தது செறிகளலும் திருவடியும் தோன்றும் தோன்றும் திரிபுரத்தையறு செய்த சிலையும் தோன்றும் நெறியதனை விரித்துரைத்த நேர்மை தோன்றும் நெற்றிமேல் கண் தோன்றும் பெற்றன் தோன்றும் மறுபுறவி அறுத்தருளும் பகையும் தோன்றும் மலைமகளும் சலமகளும் மலிந்து தோன்றும் பொறியறவும் இளமதியம் பொலிந்து தோன்றும் பொழில்களும் போவனத்தம் புனிதனா செறிகளலும் ஒலி பொருந்திய ஒலி செய்கின்ற கடல்கள் அணிந்த திருவடி தோன்றும். திரிபுரத்தை எரி செய்த சிலையின் தோன்றும். சிலை என்பது மேருமலை இல்லாக வந்தை தோன்றும். நெறியதனை விரித்துரைத்த நேர்மை தோன்றும். நெறி என்பது அறம்பொருள் இன்பம் வீடு அன்று கல்லாள நிற்கிருந்து 4 பேருக்கு உபதேசித்த தன்மை தோன்றும். நெற்றி மேல் கண் தோன்றும். பெற்றம் தோன்றும். பெற்றமண்டா பீடு சுட்டம். மறுபுறவி அறுத்தருளும் பகையும் தோன்றும். மலை மகளும் சலமகளும் மலிந்து தோன்றும். உமாதேவியார் இருக்கிறா, கங்கை இருக்கிறா, 2 பேர். செலமகள் என்றது கங்கை, மலைமகள் என்றது உமாதேவியார். பொறி அரவும் இளமதியும் பொலிந்து தோன்றும். அரவு பாம்பும் சந்திரனும் தோன்றும். பொழுதிகளும் பூவனத்தம் புனிதனார்க்கே.
சார்ஜர் இல்லை போல இருக்கு. 1 minute பாருங்க. பிளக் அன்பிளக் பண்ணப்பட்டு இது வரும். இது சார் அந்த நெறிய தானே விரித்துரைத்தது யாரு? நேர்மை தோன்றும். நெறி என்பது சிவபெருமான் என்ன தென்னுத்தார்? அன்றாலின் கேளிருந்து அறமுறைத்தான் காணேடி அறநெறி. அறநெறியால அறம்பொருள் இன்பம் நாளின்னு சொன்னார். அறம்பொருள் இன்பத்தை சொன்னார், வீட்டையும் சொன்னார், சொல்லால சொன்னார். வீட்டு சொல்லால சொல்லியும் புரியல. அதுக்கு பிறகு மௌனமாக இருந்து சின்முத்திரை காட்டி சொன்னார் மௌனமாக. நன்றி நன்றி. அடுத்தது 9வது. படிங்க பாப்போம். அருப்போட்டு முலைமடவாள் பாகன் தோன்றும் அணிகிளரும் முருமென்ன அடர்க்குங்கீழல் மறுப்போட்டு மணிவைர கோவை தோன்றும் மணமலிந்த நடந்தோன்றும் மணியார் வைகை திருக்கோட்டில் நின்றதோர் திறமும் தோன்றும் செக்கர் வானொலி மிக்கு திகழ்ந்த சோதி பொறுப்போட்டி நின்ற புயமும் தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. அருப்போட்டு முலை மடவாள் பாகன் தோன்றும் உமாதேவியார் பாகத்துல அணிகிளரும் உருமன்ன அடர்க்குங்கேளல் மறுப்போட்டு மணிவயிர கோவை தோன்றும். கேளல் என்பது பன்றி. பன்றியுடைய மறுப்பு. பன்றி பல்லெடுத்து அப்படியே கோர்த்து அணிந்திருக்கிறார். திருமால் மறுப்பு என்றது அந்த கன்னத்துல வர்ற அந்த பல்லு. மணிவயிர அது அணிந்திருக்கிறார். ஒரு பன்றிக்கு அல்ல, பல பன்றி. திருவதரம் அவதாரம் எடுக்க ஒரு முறை இவர்தான் முடிக்கிறது. மணமலிந்த நடந்தோன்றும் திருநடன முறைவனுடைய மணி ஆர் வைகை திருக்கோட்டில் நின்றதோர் திறமஞ்சோன்றும். வைகை நதிக்கரையிலே அதிலே நின்றவர் அவர். இந்த கதை எவ்வளருக்குமே தெரியாது. இதை திருப்பி திருப்பி சொல்லி வைகையில நின்றார், வைகையில நின்றார் என்று மாணிக்க வாசலுடைய இதை சேர்த்து சொல்லுவார்கள். ஆனால் மாணிக்கவாசர் பின்னுக்கு வந்தவர். இதுல ஒரு கதை ஒன்று இருக்குது. இந்த கதை முழுமையாக தெரியாது. வைகை திருக்கோட்டில் நின்றது. மணிகளை ஆர்த்து கொண்டருகின்ற வைகை ஆற்றின் கரையிலே நின்றது. சக்கர்வான் ஒளிமிக்கு திகழ்ந்த சோதி பொறுப்போட்டி நின்றதன் புயமுந்தோன். சிவபெருமானுடைய புயம் சும்மா சக்கர் வானொலி மாறி சிவந்து பிரகாசிக்கின்ற புயங்கள் பொழுதிகளும் பூவனத்தம் புனிதனார்க்கே. இவர்கள் என்ன சொல்லி இருக்கிறான்னு பார்ப்போம். இந்த வைகை கோட்டுக்கு நதிக்கரையில் நிற்கும் காட்சி. இடியை போல அழித்து மாற்றிய மகாவராகம் பன்றி அவதாரம். வைகை நதிக்கரையில் நிற்கும் காட்சி என்று அப்படியே சொல்லிட்டு விட்டுருந்தேன். வைகை கரையில் நின்றது என்றது வைகை திருக்கோட்டில் நின்றதோர் துறம் மண் சுமந்த திருவிளையாடல். வைகை நதிக்கரையில் அதைத்தான் செய்திருக்கிறேன். திருவிளையாடல் வைகை நடி மண் சுமந்த பிட்டுக்கு மண் சுமந்த கதை கொண்டு வருது. என்ன நடக்கிறேன்டா சில வேளை அந்த கதை முன்னரே வந்திருக்கும், பிறகு பின்னால வந்த கதையில ஏத்துப்பட்டுடும். அப்படி நடக்கிறது இருக்குத்தானே.
இப்ப வைகை கரையில அவர் மண் சுமந்ததெல்லாம் முதலே இருந்த கதை பிற்பாடு மாணிக்கவாசகர் கதையோடு அது சேர்க்கப்பட்டிருக்கு சில வேளை அப்படியும் நடந்திருக்கலாம். ஆனா வைகை திருக்கோட்டில் நின்றதோர் துறமும் தோன்றும். ஓ 10வது ஆங்கணைந்த சண்டிக்கும் அருளி என்று தன்னுடைய மேலர் மாலை அளித்தல் தோன்றும் பாங்கணைந்து பணி செய்வார்க்கருளி என்று பல பிறவி அறுத்தருளும் பரிசும் தோன்றும் ஓங்கணைந்த கூகுளமும் மதமத்தமும் குளற்கணைந்த கொள்கையோடு கோலம் தோன்றும் பூங்கனை வேளுரு விழித்த வளைந்த பொற்பு தோன்றும் பொழுதிகளும் புவனத்தும் புனித நாட்கே. ஆங்கணைந்த சண்டிக்கும் அருளி சண்டை நேசனாருக்கு அருளி அவருக்கு சண்டை சபதத்தை தந்து அவருடைய தலையிலே தன்னுடைய மாலையை எடுத்து சூட்டுவார். அன்று தன் முடிமேல் அலர் மாலை அழித்தல் தோன்றும். இந்த சிற்பம் பார்த்திருப்பீங்க. அது கங்கை கொண்ட சோழேஸ்வரத்துல வடிவா இருக்கு அந்த சிற்பம். பாங்கணைந்து பணி செய்வார்க்கு அருளி என்று பாங்கு அவர் பக்கத்திலே சென்று அணைந்து நின்று அவர்களுக்கு சிவப்பணி செய்தவர்களுக்கு அன்று பல பிறவி அறுத்தருளும் பரிசும் தோன்றும். அவருடைய பல பிறவிகளை எல்லாம் எடுத்துடுவார். அல்லற்புறவி அறுப்பானே ஓவன் ஓங்கணைந்த கூவிளமும் மதமத்தமும். ஓங்கென்ற மணர் கூவுளம் என்றது என்ன? கூவுளம் என்றது பில்பம். மதமத்தம் என்ற மத்தம் உண்மத்தப்பு. ஊமத்தப்பூ அத்தான் உண்மத்தமானது. அப்ப ஊமத்த பூவிளம் கோங்கு இதெல்லாம் குளற்கணிந்த கொள்கையோடு கோலன் தோன்றும் தலையிலே அணிந்திருப்ப. பூங்கனை வேள் உருவளித்த பொற்பு தோன்றும். பூங்கனை வேள் யாரு? மன்மதன். பூங்கனை பூவை கணையாக அம்பாக கொண்டவன் பூங்கனை வேள் மன்மதன். உருவளித்த பொற்பு தோன்றும் பொழுதிகளும் பூவனத்தம் புனிதன. தேவாரத்துக்குள்ள எத்தனை காட்சிகள், எத்தனை கதைகள். அடுத்தது ஆருருவர் உள்ளுகுவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்றார்களும் தோன்றும் வாருருவ பூண்முரணன் மங்கை தன்னை மகிழ்ந்தருவால் வைத்து கந்த வடிவந்தோன்றும் வடிவந்தோன்றும் நீருருவக் கடலிலங்கை அரக்கர்கோனை நறுநரத்திட்ட நிலையும் தோன்றும் ஓருருவத் கூற்றுரைத்த பொற்பு தோன்றும் பொழுதிகளும் பூவனத்தம் உண்டதாக்கே. நல்ல வரி இதிலே ஆறுருவ உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளுந்தோன்று. எல்லாம் சண்டை, சைவன் சண்டை, அப்புறம் அதுக்கு வேதாந்தன் சண்டை, சமய சண்டை, கிறிஸ்தவன் சண்டை, இஸ்லாம் சண்டை, இஸ்லாத்து கடைசியா என்று சொன்னீங்க அந்த சண்டை, எல்லா மத சண்டைகளும் இருக்கு. இந்த சாமி உண்ட சாமி உள்ளத்துள்ளே. உள்ளத்துக்கு மனதுக்கு இணைஞ்சு உருக வேணும். சும்மா அடையாளம் சொல்ற மாதிரி கொடி பிடிச்சு கோஷம் போட்டு படம் காட்டுற காலமா போச்சு. அப்படி இல்லை. உள்ளத்தை ஆறுருவ உள்குவார் உள்ளத்துள்ளே காதலாகி கசிந்து கண்ணீர் மெல்லி ஓதுவார். நீங்க என்னத்தையும் ஓதுங்கோ. நீங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மெல்கி ஓதுவார் தமை. அப்படி அந்த அந்த உள் அன்போட எந்த சமயத்திலிருந்து என்னத்தை ஓதுனாலும் அவர் வருவார். ஆறுருவ உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றுவர்கள். எப்படி கும்பிடுறார்களோ அப்படி வந்து நிற்பார். வேறுருவ பூன்முலை நன் பங்கை மங்கை தன்னை மகிழ்ந்தொருவால் வைத்துகந்த வடிவந்தோன்றும். உமாதேவியார் அழகான மார்பகங்களுடைய உமாதேவியாரை தன்னுடைய பாகத்திலே வைத்து மகிழ்ந்த அந்த மாதொருபாகனாருடைய வடிவம் தோன்றும். என் திருமண கோலவும் என் சிந்தையுள்ளே அவ்வியன் தீர்த்து நின்னை ஆண்டவற்பாதவும் ஆவிகந்து ஒவ்விய காலன் என்மேல் வரும்போது இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இளகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட குகை நலங்கொண்ட நாயகி நல்லரவின் படங்கொண்ட அல்குள் பரிபுரை வருது முடியல பராபரை என்று வரும்.
அப்ப பாருருவ பூன்முறை நன்மங்க தன்னை மகிழ்ந்தொருவாள் வைத்து வந்த வடிவந்தோன்று நீருருவ கடல் இலங்கை அரக்கர் கோனை நிறன அடர்த்திட்ட நிலையந்தோண்டுவா. சத்தமே கேக்குது அவருக்கு. சத்தம் இன்னொரு இடத்துலயும் கேக்குது. எங்க இந்த நாயனார் ஒருத்தர் மாவடு கொண்டு போவார். என்ன பேர் அவருடைய? போகும் பொழுது இறைவனுக்கு அமுது கொண்டே கொடுக்கிறது. அவர் சுவாமிக்கு கொண்டு போறார். நெல்லு அரிசி எல்லாம் கொண்டு போறது. சமைத்தது கொண்டு போனாரோ தெரியாது. பெரிய புராணத்தை பார்த்தா ரெண்டுக்கும் இடையாலதான் போகுது. ஆனா ஊறுகா போகுது. சுவாமிக்கு செய்யற எல்லா விஷயங்கள் இப்ப சுவாமிக்கு அவரு ஊறுகா போடுறது இல்லையா? சுவாமிக்கு வெத்தில வைக்க சுண்ணாம்பு வைக்கிறேன் நீங்களோ? இல்ல இல்ல எனக்கு ஒரு நாளும் வைக்கிறீங்கள கோயில்ல. ஆனா நான் ஒரு கூட ஆகவ புத்தகங்கள் படிக்கதான் இருந்தது. சுண்ணாம்பு வைக்கிறதும் இருக்குது. நான் இந்த புறத்துல சுண்ணாம்பு தடவுறேன் சுவாமிக்கு. அது இருக்குதா? அது மாதிரி இந்த ஊறுகா வைக்கிறது மாவடு. அந்த மாவடு பகிரன்ன கண்ணி வங்காடுற மாதிரி மாவடு ஊறுகை. அது கொண்டு போறார். அவர் ஓராளும் கொண்டு போறவர். கண்ணனால பணம் இல்லை, வருத்தம். இவருக்கே சாப்பாடு இல்லை என்றாலும் கொண்டு போறார். எடுத்துக்கொண்டு போய் கால்கள் எல்லாம் தளர்ந்து விழுந்துட்டார். விழுந்தா அந்த அமுது சிதறிட்டுது. ஐயோ இறைவனுக்கு கொண்டு கூட முடியல என்று கையில் ஒரு சின்ன கத்தி வச்சிருந்தவரா எடுத்து தன்னுடைய தொண்டை அறுக்க போக நிலத்தில இருந்து ஒரு சிவனுடைய கை வந்து அவருடைய கையை பிடித்ததா. கீழே விழுந்த வடுவை நரண்டு கடித்து சாப்பிடுற சத்தமும் கேட்டு வடுவை கடிச்சு சாப்பிடுற சத்தம். அது மாதிரி இங்க அரக்கர் கோனை நிறுநறன அடர்த்திட்டப்ப இந்த காட்சியை பாக்குறது மட்டும் இல்லை, அவனை நிட்டு கேட்கல நொறுநொறண்டு அந்த சத்தம் கேட்கும் இல்லை. சத்தத்தையும் கேட்கிறாரு ஒரு பாருங்க. அடர்த்திட்ட நிலையின் தோன்றும் போருருவ கூற்றுதைத்த பொற்பு தோன்றும் யமனுக்கு பொழுதிகளும் பூவனத்தம் புனிதனே என்று சொல்ற அருமையான காட்சி. ஞான காட்சி, யோக காட்சி. ஞான காட்சி, யோக காட்சி. இப்படி அந்த காட்சிகள் ஞான காட்சி இன்னொன்று இருக்கு. அந்த மாதர்புரை கண்ணியான இன்னொரு காட்சி. அது மற்றது அந்த இது யோகா காட்சி தானே சார்? இது ஞான காட்சி. எல்லாத்திலையும் இறைவன் தானே தெரிகிறார் அவருக்கு. எல்லா புதுகும் இறைவனையா தெரிகிறது. அப்ப அவர் கண்டுட்டார், இறைவனா கண்டுட்டார். கண்டவரையாத்தானே நாங்கள் வச்சிருந்து படிச்சு கொண்டிருக்கிறோம். இல்லாட்டி நானஞ்சு வகுமாரும் அதை விட நல்ல பாட்டெல்லாம் பாடுவேன். நீங்கள் எங்கட பாட்டுகள் எல்லாம் நாங்க போடுவோம். என்ன அவர் கண்டுட்டார். ஆனவடியாத்தான் அந்த பாட்டை இத்தனை விட்டாண்ட நாங்க திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி நாங்கள் அவருடைய பாட்டு கூடாக யோக காட்சியா பாப்போம். யோக காட்சியா பாப்போம். யோக காட்சியாகோ ஞான காட்சியாகோ வர்றதுக்கு ஏதோ அவை கண்ட காட்சியை கண்டுட்டு அதுக்குள்ளால பாக்குறது. நாங்க நடகத்தால் நான் உன்னடியார் போல் நடித்து விடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே. கொஞ்சம் கொஞ்சமா அதுல போறது. ஐயா ஊமத்தப்பூ என்ன வைத்தியத்துக்கு எடுப்பாங்க ஐயா? ஊமத்தப்பூ ஒரு வைத்தியத்துக்குன்னு தெரியாது. ஆயுர்வேதத்துல கேட்டு பாருங்க. நச்சுப்பூன்னு சொல்றது. அது சாப்பிட்டா அது காய் கனிகள் பாதி சாப்பிட்டா உண்மத்தம் வரும், மனநிலை மாறும் என்று சொல்லுவாங்க. ஏதாவது இருக்கும் வைத்தியம் பார்க்கணும். உடைக்கிறதுக்கு நோவுகளுக்கு இந்த சிதற்கூட்டி இருந்தா பழக்கிறதுக்கு எடுப்பேன். என்ன சிவனுக்குரிய பூக்கள் விஷப்பூக்கள் எல்லாத்துலயும் ஒரு பட்டை பூவில இருந்து வின்கிறிஸ்டின் வின்பிளாஸ்டின் வந்துட்டு. அது அலரி பூவில டிஜிட்டாலிஸ் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்றது. அதுவும் அந்த அதுக்குரிய சிமில மருந்து இருக்குது. இறுக்கத்துல வந்து கொல்சிசின் இருக்குது. அதுக்கு இப்ப கார்டியாக் இதுக்கு பாவிக்கிறது பிரிவென்டிவ் கேர் குதிக்காலுக்கு வாதத்துக்கு கட்டுறது. அதே மாதிரி ஊமத்தம்பூவுக்கு என்ன மருத்துவ பயணம் நான் அறிய இல்ல. ஆயுர்வேதத்துல சிலவுல இருக்கு, தேடி பார்த்தா வரும். ஆயுர்வேதத்துல எல்லாம் பாவிக்கிறது தானே, அதுல இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும். பாத்தினிய பூத்தான் வைக்கணும் சிவபெருமானுக்கு. அதுதான் ஐயா
நிறைஞ்சிட்டு ஐயா எல்லா இடத்துலயும். எல்லா இடத்துலயும் இப்ப வருது. ஆனா அதுக்கு ஓவரா இதுன்றாங்களோ தெரியா. நான் பாத்தினியும் வளர்ந்தா மற்றதுகள் அந்த இடத்துல வளராதுன்னு சொல்றாங்க. அப்படியா? ஏன்னா அந்த தண்ணி எல்லாம் எடுத்துருமா ஐயா? எல்லா மரமும் தண்ணி இழுக்கிறதான். இப்ப தண்ணி இழுக்கிறது மரத்தை இழுக்கிறாங்க. இப்ப எல்லாத்தையும் எல்லா மரமும் தண்ணி இழுக்குன்னு தானே. தண்ணி தண்ணிகளுக்காக மரம் இருக்குதா? இப்படித்தான் அந்த யூக்கலிப்டஸ் தண்ணி இழுக்குண்டு அதை இழுத்தாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சொல்றது. எல்லா மரமும் தண்ணி இழுக்கும். சிவா நல்லது. வான்மகில் வளாது பெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்ட வம்பல் விமல்க மேன்மகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மரகணம பார்வதீபதையே ஹர மகாதேவா. மரகணம பார்வதீபதையே ஹர மகாதேவா. மரகணம பார்வதீபதையே ஹர மகாதேவா. நாளுடைய சிவனே போற்றி. நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஜபேசா சிதம்பரம் சிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி.